அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 4:23, 24 பாருங்களேன். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு சுகமாக்குகிறவர், இயேசு சுஸ்தமாக்குகிறவர். பாருங்க, இயேசுக்கு வியாதியின் மேல் அதிகாரம் இருக்கிறது. தீராத நோய்கள் மேல் இயேசுக்கு அதிகாரம் இருக்கிறது. இயேசுக்கு பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கிறது. பாருங்க, சில வியாதிகள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலே சரியா இருக்கு. சில நோய்கள் பார்த்தீங்கன்னா என்ன மெடிக்கல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட் ஆனாலும் சரியாகுது. ஏன்னா அது ஸ்பிரிச்சுவல் பேட்டர். டாக்டர்ஸே சொல்லுவாங்க, எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டோம், நீ அவ்வளோதான், நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மருத்துவர்கள் ட்ரீட் பண்ணுவாங்க, ஆண்டவரோ குணமாக்குவார். அப்போ ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி இருந்தால் நான் சொல்கிறேன், சுகம் உங்கள் சொத்துரிமை. உங்களுக்கு குடும்பத்தில் யாருக்காவது அப்படி இருந்தா நான் சொல்றேன், கர்த்தர் அவர்களை சுகமாக்குவார். தீராத வியாதி யாருக்காவது இருக்கும், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சர்க்கிள் இருந்தா நான் சொல்றேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வைத்தார். மனநலம் பாதிக்கப்பட்டு உங்க தெரிஞ்ச யாராவது இருப்பாங்கன்னா அவங்கள பேர் சொல்லி ஜெபம் பண்ணி அவங்கள பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களுக்காக மரித்திருக்கிறார். அவர்களுக்கான சுகத்தை அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர்கள் அப்படி இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கேட்பார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஆமென். அப்ப எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோய்களா இருந்தாலும் சரி, பிசாசின் பிடியினாலே உண்டாயிருக்கிற வியாதியா இருந்தாலும் சரி, இயேசு சுகமாக்குவார். ஆமென். நடக்கவே முடியாத வியாதியா இருந்தாலும் இயேசு சுகமாக்குவார். தீராத வியாதியா இருந்தாலும் இயேசு சுகமாக்குவார். டாக்டர்ஸ் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட மரணப்படுக்கையில் உங்களுக்கு தெரிந்திருக்கிற யாராவது இருந்தாலும் இயேசு அவர்களை சுகமாக்குவார். இயேசு சுகமாக்குகிற தேவன், சுஸ்தமாக்குகிற தேவன். சகல வியாதிகள், சகல நோய்கள். பாருங்க, சில நோய்க்கு வியாதிக்கெல்லாம் மருந்தே கிடையாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயேசு சுகமாக்குவார். அற்புதங்களை செய்கிற இயேசு, தம்மிடத்தில் வந்த யாவருக்கும் சுகத்தை கொடுத்த இயேசு அவர்கள் அனைவரையும் சுஸ்தமாக்கினார். அவன் எப்பேற்பட்ட வியாதிக்காரெல்லாம் வராங்க, எவ்வளவு பேரை வராங்க, அவர்கள் எல்லோரையும் அவர் சுஸ்தமாக்கினார். என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லவே விடல பாருங்க. எனவே நீங்க நான் சொல்றேன், அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்திற்கு இன்னைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை சுகமாக்குவார், உங்களுடைய ஆரோக்கியம் உள்ளவர்களாய் வைப்பார். நீங்கள் சிலருக்காக செபிக்கிறீங்க, அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படும். கர்த்தர் அவர்களை சுகமாக்குவார், அவர்கள் ஆரோக்கியமாவார்கள். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார், அவர்கள் ஆரோக்கியமா இருப்பார்கள். உங்க சரீர உறுப்புகள் சிலது செயல்படலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு பயம் இருக்குன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னிலிருந்து எல்லாம் சீராய் செயல்படும். உங்களுக்கு சுகர் இருக்கா, அது நார்மலா இருக்கும். ஒருவேளை இந்த சுகர் அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும் பயமா இருக்கா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட அது முடிஞ்சிருச்சு. ஆமென். அதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஆமென். எனவே இயேசு சுகமாக்குகிறவர். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் நீக்கி அற்புதங்களை செய்கிறவராய் உங்க வாழ்க்கையிலும் உங்களை சார்ந்தவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவார். பெரிய அற்புதங்களை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாள் உங்கள் சுகத்தின் நாள், உங்கள் ஆரோக்கியத்தின் நாள். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஈஸ்வரன் நாமத்திலே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.